போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. பிரான்சின் மரிய அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். பிரான்சின் மரிய அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். இதய அமைதி தன்னிலே கொண்டது இத்திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கோடுங்கள், இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கோடுங்கள், இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், காலதேவன் பள்ளியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், காலதேவன் பள்ளியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கோடுங்கள், இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் பலி அருளின் பலி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோம். அன்பின் பழி அருளின் பழி நாளும் நடந்திட, உண்மை பலி தியாக பழி உறவினில் இணைவோம். சுமை நீங்கி இங்கு சுக
முகம் காண கூடுவோம். பொருள் வாழ்வை நீக்கி அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், காலதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள், காலதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அன்பும் அருளும் பொங்கி வழியும் இதயம் கொண்ட இயேசுவின் திரு இருதய ஆண்டவர் திருத்தலமாகிய இடைக்காட்டூர் திருத்தலத்திற்கு இத்திருப்பலி கொண்டாடி இறைவனுக்கு புகழும் நன்றியும் சொல்ல வந்திருக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியிலே பங்கேற்கும் எல்லாரையும் இயேசுவின் ஈடு இணையற்ற திருநாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். எரேமியா நூல் 31ஆம் அத்தியாயம் 3வது சொற்றொடரிலே இறைவன் கூறுவதாக எரேமியா குறிப்பிடுகிறார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், என் பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். முடிவில்லாத அன்பால், பேரன்பால் இறைவன் நம்மை ஈர்த்துள்ளார், ஆட்கொண்டுள்ளார். நம்மையும் அதே அன்பால் நிரப்பி அந்த அன்பு அன்றாட வாழ்வு உறவுகளிலே அது பரிணமிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கான அருள் ஆசீரை நமக்கு கொடுக்கின்றார். இந்த உணர்வோடும் எண்ணத்தோடும் உறுதியான நம்பிக்கையோடும் இந்த திருப்பலியிலே தகுதியுள்ள முறையில் நாம் பங்கேற்போம். நம்மை தகுதியாக்கிக் கொள்ளும் விதமாக இரக்கமும் மன்னிப்பும் அருளுமாறு இறைவனிடமும் இறை மக்களிடமும் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. அன்பான இறைவா, அருள் பணியாளரும் மறை சாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரியே கோல்பே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறர் அன்பாலும் பற்றி எரிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரை திருமகனின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திருவார்த்தைகள் 59 முதல் 63 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலை தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததை எல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றை எல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். Alleluia.
மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 3 முதல் 12 முடியும். பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மனவிலக்குச் சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்துமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள இறை மக்களே, ஒரு 2 வாரங்கள் இருக்கும். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் என்னை காண வந்தார். ஃபாதர், மனசு கொஞ்சம் பாரமாக இருக்கு, சில விஷயங்களை உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசலாமான்னு கேட்டார். சரி பேசலாமே அப்படின்னு சொன்னேன். எனக்கு திருமணம் ஆகி 2 ஆண்டுகள் ஆகின்றது. எனக்கும் என் மனைவிக்கும் ஒத்து வரல ஃபாதர் அப்படின்னார். அப்படியா, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன். இந்த 2 ஆண்டில் ஒரு நாள் கூட 8 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சது கிடையாது. அவளுக்கு காலையில் காஃபி போடுறதுலேருந்து டிஃபன் தயார் பண்ணுறதுலேருந்து எல்லாம் நான் தான் பண்ணுறேன். நான் எல்லாம் பண்ணிவிட்டு அவளுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வேலைக்கு போகிறேன். அவள் அது வரை தூங்கிக்கிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டுகிட்ட பேசி பார்த்தேன். அவன் சொன்னான், அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிடு, ஃபாதர்கிட்ட போய் கேட்டால் நல்ல ஐடியா சொல்லுவார்,
போய் டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னா ஃபாதர். என்ன சொன்னால் டைவர்ஸ் கிடைக்கும் ஃபாதர் அப்படின்னா, தம்பி சாமியாருடைய வேலை கணவர் மனைவி பிரித்து வைப்பது கிடையாது. அதற்காக என்ன செய்யலை, நான் வரலை. உங்களை எப்படி சேர்த்து வைப்பது, இல்லாட்டி குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்வது, அப்படி ஒரு கேள்வியை கேளு, அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் சில விஷயங்கள் சொல்லி பார்த்தேன். அவனுக்கு திருப்தி இல்லை. முகவாட்டத்தோடு என்ன செஞ்சான், எழுந்திரிச்சு போனான். இன்றைய நற்செய்தியை நான் வாசித்த பொழுது எனக்கு அந்த ஒரு சின்ன அனுபவம் என்னுடைய நினைவுக்குள் வந்தது. ஆண்டவர் இயேசுவிட்ட சில பரிசேயர்கள், சட்டம் படித்தவர்கள் வந்து, ஒருவர் தன் மனைவியை எக்காரணத்தை முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். நீங்கள் புதிய ஏற்பாட்டை படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு தனி மனித ஒழுக்கத்தை பற்றி, அறநெறி வாழ்க்கையை பற்றி பல இடங்களில் பேசுவார். எப்படி உதவி செய்வது, எப்படி மன்னிப்பது, எப்படி விடாமுயற்சியோடு இருப்பது, எப்படி சிலுவையை தூக்கி கொண்டு முன் செல்வது, அப்படி பல விஷயங்களை பற்றி பேசுவார். பொருளாதார வாழ்க்கையை பற்றி கூட பேசுவார். தாளந்து ஊமை, திராட்சை தோட்ட தொழிலாளர் ஊமை, அப்படி பொருளாதார விஷயங்களை கூட பேசுவார். ஆனால் தம்பதியருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார். குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு இடத்துல கூட பேசினதில்லை. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவா முன் வந்து என்ன செய்யல, குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசலை. அவர் பேச வேண்டிய நிர்பந்தம் வருது. பேச வேண்டியதற்கான கேள்வி வந்து என்ன செய்யுது, அங்கே கேட்கப்படுகிறது. ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தை முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பத்தி கழிச்சு திருப்பி என்ன செய்யறாங்க, மோயிசன் இப்படி சட்டம் போட்டிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு ஆண்டவர் இயேசு தருகின்ற பதில், அப்பா, வாழ்க்கை என்பது மோயிசன் இருந்து என்ன செய்யல, நமக்கு ஆரம்பிக்கல. படைப்பின் தொடக்கத்திலேயே என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. இப்படி சொல்றார், படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லி. அதுக்கு அடுத்த வரியில, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருத்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அழைப்பு என்பது இடையில் வந்தது அல்ல, படைப்பிலிருந்தே அது தொடங்குகிறது. இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்தே கடவுள் ஆணும் பெண்ணும் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இந்த உலகத்தில் நீ படைக்கப்பட்ட பொழுது, தாயின் கருவிலே நீ இருந்த பொழுதே கடவுள் நீ இவரோடு இணைந்து வாழ வேண்டும். குடும்ப வாழ்வு என்பது அது அழைப்பு, அதை யாரும் மறக்க கூடாது என்ற ஒரு முதல் கருத்தை பதிவு செய்கிறார். இரண்டாவதாக திருமணத்தினுடைய மேன்மையை பற்றி அவர் சொல்றார். அது ஒரு உருவகமா சொல்றார். திருமணம் என்பது, அன்பு என்பது, காதல் என்பது, தாம்பத்திய வாழ்க்கை என்பது அது சூரியன் சந்திரனும் போல அல்ல, அல்லது சந்திரனும் விண்மீன்களை போன்றது, அல்லது மலரும் மொட்டையும் போல உள்ளது அல்ல. அப்படிலாம் இயற்கையை வச்சு என்ன செய்யல அவர் ஒரு நாளும் பேசல. அவர்கள் இருவரும் ஒரே உடல். மீண்டுமாக அந்த காரணத்தை அழுத்தி சொல்லுகிறார். அவர்கள் இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். ஆகவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். நம்முடைய உடல்ல ஏதாவது ஒரு பகுதி கிள்ளிடம் என்ன செய்யும், அது உடல் முழுவதும் அது நமக்கு ஒரு வலியை கொடுக்கும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு கவிதையில் வரும் இல்லையா, ஒரு கண் நீர் வழிந்தால் மறு கண் என்ன செய்யும், வலிக்கும். அதுதான் குடும்ப வாழ்க்கை என்பது.
இருவரும் அங்கே சேர்ந்திருக்கிறார்கள், ஒரே உடலாய் இருக்கிறார்கள். அந்த உறவு புனிதமானது, அது நான் கொடுத்த உறவு, அது வாழப்பட வேண்டியது என்ற ஒரு கருத்தை தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் ஆழமாக பதிவு செய்கிறார். அப்படின்னா மணவிளக்கே கூடாதா? மோயிசன் இணைச்சட்ட நூலில் இப்படி கொடுத்திருக்கிறாரே என்பது பரிசேயருடைய கேள்வி. அதற்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? உங்களுடைய முரட்டுத்தனத்தை முன்னிட்டு அல்லது கடின உள்ளத்தின் பொருட்டே, நீங்கள் கொடுத்த அழுத்தத்தின் பொருட்டே மோயிசன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பரத்தமை தவிர, ஒரு சில காரணங்களை தவிர எந்த காரணத்தை முன்னிட்டும் மன முறிவு ஏற்படக்கூடாது, அது கடவுளுடைய அழைப்பு கிடையாது என்று இன்றைய நாளிலே திருமணத்தினுடைய மேன்மையை பற்றி, மணவாழ்வினுடைய மேன்மையை பற்றி ஆண்டவர் இயேசு நமக்கு நற்செய்தியாக கூறு வருகிறார். மன வாழ்க்கையை பற்றி மட்டும் அவர் பேசவில்லை, துறவு வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க. ஆண்டவர் இயேசு கொடுத்த விளக்கத்தை பார்த்துட்டு சீடர்களே பயப்படுறாங்க. அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது. இந்த வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனையா, அப்பனா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்ன செய்கிறாங்க? சீடர்கள் வராங்க. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, அதுவும் சரியான பார்வை கிடையாது. சிலர் பிறவிலேயே திருமணம் செய்ய இயலாத ஒரு நிலையில் இருக்காங்க, சிலர் அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். துறவரத்தில் திருமணம் அற்ற பந்தம் என்பது அல்லது மன வாழ்வில் அல்லாத ஒரு துறவர நிலை என்பதும் ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு எல்லாருக்கும் என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. இல்லற வாழ்க்கை என்பது ஒரு அழைப்போ, அதுபோல துறவர வாழ்வும் ஒரு அழைப்பு. அதில் சில பேர் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க. அந்த நிலையையும் அவர் மதிக்க வேண்டும், அந்த நிலைக்கும் அவர் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த பவுலடிகளார் அவருடைய வாழ்க்கையில் நம்ம அதைத்தான் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவர் நினைத்திருந்தார் என்றால் திருமணம் செய்துவிட்டு ஆண்டவர் இயேசுனுடைய பணியை செய்திருக்கலாம். இல்லை, ஆண்டவர் இயேசுவை போல அவரும் மன துறவு எடுத்துக்கொள்ளுகிறார். ஏனென்றால் அது ஒரு கிரேஸ், அது ஒரு அருள்நிலை, அது ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமணத்தை எப்படி ஒரு அருள்நிலை, ஒரு அழைப்பு வாழ்க்கை என்று சொல்லுகிறோமோ, அதுபோல துறவரத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கும் மனமுடிக்காமல் பணி செய்வது என்பது ஒரு அருள்நிலை. அந்த வரம் ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இருவருமே, இல்லறத்தில் ஈடுபடுபவர்களும் சரி, துறவரத்தில் ஈடுபடுபவர்களும் சரி, எந்த நிலையில் அவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அந்த நிலையில் அவர்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வழியாக பதிவு செய்கிறார். அவருடைய அழைப்பிற்கு செவிமடுப்போம். ஆமென். மாண்பும் நீ தந்தது, உயிரும் உறவும் நீர் தந்தது, வழியும் வாழ்வும் நீ தந்தது. எனதென்று யாதொன்றும் இல்லை. நித நித பகமவன் யாதொன்றும் இல்லை, எல்லாமே நீ தந்த தானம்.
நீ தந்ததை உன் பாதத்தில் காணிக்கையாக்குகின்றேன். பலி பொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்வேயின் எடுத்துக்காட்டான் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க கற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும் பெயரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஓம்பை புகழ்ந்தேத்து மரமருள ஓம்பை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுடைய மக்களாக நாம் வாழ ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த செபத்தை எல்லாரும் சேர்ந்து கரங்களை விரித்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை நாமும் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிறை வாழ்வு அளிப்பனவாக. ஆமென். வாழ்வின் ஒளி உன்
வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மலையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தே. வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நாம். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உன்னை, உன்னில் என்னை, என்னில் உன்னை. என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உம் திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரியே கோல்வே இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்பு தீ எங்கள் உள்ளத்திலும் பற்றி எரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு.
எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலைத்தே